குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னுடைய தீக்ஷா குரு சுவாமி ராமானந்த சரஸ்வனுடைய திருவடிகளை வணங்குகின்றேன். என்னுடைய ஞான குரு பகவான் ரமண மகரிஷியும் ரமணகிரி சுவாமிகளையும் அவருடைய திருவடியை வணங்கி மகிழ்கின்றேன். இன்று சேலத்திலிருந்து நமக்கெல்லாம் முதலாக இங்கே வீற்றிருக்கின்ற சுவாமி ரமணகிரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுப்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய யூடியூப் சேனலும் அவருடைய அந்த மாவட்டத்தினுடைய சேனலும் நீண்டு நெடுமாக வளர்ந்து அவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எல்லா விதமான அருளாசியும் கிடைக்க சுவாமி ரமணகிரி அவர்களை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். தமிழ் ஸ்டார் டிவி சேலத்திலிருந்து அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மதுரை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளே மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஜீவசமாதி என்றால் சுவாமி ரமணகிரி அவர்கள்தான். இதை எதற்காக இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால், இங்கேயே வாழ்ந்து இங்கேயே தோன்றி இங்கே மறைந்த மகான்களுடைய சித்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அது போகராக இருக்கலாம், ராமதேவராக இருக்கலாம், வல்லப சித்தராக இருக்கலாம். இப்படி நிறைய சித்த புருஷர்கள் எல்லாம் இங்கேயே தோன்றி இங்கே வளர்ந்து இங்கே மறைந்தார்கள். ஆனால் சுவாமி ரமணகிரி அவர்கள் இங்கே தோன்றவில்லை. நம்முடைய பாரத தேசத்திலே அவர்கள் தோன்றவில்லை. சுவாமி ரமணகிரி அவர்கள் இயற்பெயர் பெர் அலெக்சாண்டர் வெஸ்டின். அவர்கள் 1921 ஜூன் 19 ஸ்வீடன் நாட்டிலே ஒரு அரச குடும்பத்திலே பிறந்தார்கள். அவருடைய தந்தையார், பாட்டனார், முப்பாட்டனார் எல்லாமே கப்பல் வணிகம் அந்த காலத்திலே செய்தவர்கள். அதற்கான சான்றுகள் எல்லாம் இன்று ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஆசிரமத்திற்கு வரக்கூடிய ஒரு அன்பர் டென் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய சுவாமி ரமணகிரியுடைய 3 தலைமுறைகளுடைய எல்லா விதமான விஷயங்களையும் எடுத்து தனி பிளாக்காக அமைத்து அதை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்படி சுவாமி அவர்கள் 1921 ஜூன் 19 ஒரு அரச குடும்பத்திலே 2 சகோதரிகளுடன் பிறந்தார். இதில் என்ன விஷயம்னா, நம்ம பாரத தேசத்தில் நம்ம தினசரி அன்றாட வாழ்க்கையில் நாம் இந்த டீ அருந்துவதை ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நண்பர்கள் வந்தாலோ உறவினர்கள் வந்தாலோ நம்ம ஒரு டீ கொடுத்து உபசரிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போன்று தான் ஸ்வீடன் நாட்டு தேசத்தில் அங்கே இருக்கிறவங்களுக்கு குளிர் பிரதேசம் என்பதனால் ஒயின் என்று சொல்லக்கூடிய அந்த பானத்தையும் ஏதாவது ஒரு இறைச்சியும் அவர்களுக்கு கொடுப்பதற்கான பழக்கம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை உடைய நாடாக அது இருந்தது. அப்பேற்பட்ட நாட்டிலே சிறு வயது முதல் எந்த விதமான இந்த பழக்கத்தையும் சுவாமி அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. பிறந்ததிலிருந்து புலால் உண்ணவில்லை. நம்ம இந்த டீ சாப்பிட்ற மாதிரி சொல்லக்கூடிய பானங்கள்லாம் எதுவும் அருந்துவது கிடையாது. இப்படி பிறப்புகள் நமக்கு உண்டு அப்படின்றதை மெய்ப்பிக்கும் விதமாக சுவாமி ரமணகிரி அவருடைய பிறப்பு இருந்தது. பிறந்ததிலிருந்தே அசைவம் தொடுவதில்லை, வேறு எந்த விதமான பழக்கமும் அவருக்கு சிறு வயது முதலே அவருக்கு இல்லை. அவர்கள் அங்கே கல்லூரி படித்து கொண்டிருக்கின்றார்கள். படிக்கும் பொழுது 2ஆம் உலகப் போர் வருகின்றது. 2ஆம் உலகப் போரிலே அவர் கலந்து கொள்கின்றார்கள். கலந்து கொள்ளும்போது அவருடைய மூக்கிலே ஒரு புல்லட்டானது அடிபட்டு அவருடைய தாடை எலும்பு வரைக்கும் சேதமாகிறது. அதற்காக அவர்கள் ஒரு செயற்கை பல் கூட செய்து வைத்துக் கொள்கிறார்கள். அந்த காலத்திலேயே இந்த மூக்கில் அவங்களுக்கு புல்லட் அடிபட்டதுனால சுவாசமானது 2 மூக்கிலையும் சமமாக ஆரம்பிச்சு.
இந்த குண்டலினி சக்தி வந்து இயற்கையாகவே பரம்பொருளுடைய அருளினால் அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் கிடச்சிச்சு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான இயற்கையான ஒரு நிகழ்வு சுவாமி அவர்களுக்கு ஏற்பட்டது. இதில் இந்த கல்லூரி படிப்பிற்கும் அவர்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கும் போதும் ஒரு சம்பவம் ஒன்று சுவாமி அவர்களுக்கு இயற்கையில் ஏற்பட்டது. அது என்னவென்றால் 2வது மாடியிலிருந்து சுவாமி அவர்கள் சிறு வயதில் கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுகும்போது சாமி அவர்களை ஒரு பறவை ஒன்று கைத்தாங்களாக தாங்கி தரையில் இறக்கி விட்டு சென்றது. தன்னுடைய சாமியினுடைய தாயாரும் சகோதரிகளும் அவர் இறந்து விட்டார் என்று கருதி அவரை போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது மூர்ச்சையாகி கிடக்கிறாரு. மூர்ச்சையானோன்னு அதை தண்ணீர் தெளித்து அவருக்கு மூர்ச்சையை தெளிவிக்கின்றார்கள். தெளிவித்து அவரை மீண்டும் எழுந்து வருகின்றார். எழுந்து வந்து அவருக்கு அந்த பறவையை தேட ஆரம்பிக்கிறார். என்சைக்ளோபீடியான்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் தேடுறார். அந்த பறவையை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்த பறவையானது பின்னால் திருவண்ணாமலையில் ரமணாசிரமத்துக்கு வரும்போது மயிலாக தெரிகின்றது. மயில்தான் அவருடைய சிறு வயதில் அவரை 2வது மாடியிலிருந்து கீழே விழுகும்போது தாங்கி பிடித்து அவரை கீழே காப்பாற்றியது. இந்த சம்பவம் ஆழ மனசில் பதிஞ்சிருந்தது சுவாமிகளுக்கு. அதை தென்னகத்தில் பயணத்தில் வரும்போது அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி 2 விதமான சம்பவங்கள் சுவாமிக்கு இயற்கையாக அவருக்கு இந்த பிரபஞ்சத்தினால் கொடுக்கப்பட்டது. ஒன்று இந்த குண்டலினி சக்திக்கான வாசி 2ம் சமமாக போகக்கூடியது. இன்னொன்று இந்த பிறவி, புல்லாகி பூடாய், இந்த மாதிரி பிறவி என்பது ஸ்வீடனிலே பிறந்தாலும் பிறவியிலேயே நல்ல பழக்கங்களை கை கொண்டு முருகனுடைய அருளினால் மயிலினால் காப்பாற்றப்பட்டு அவங்க வளர்ந்து வருகிறார்கள். அவங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது அப்போ வரைக்கும். அப்போ உட்பலா யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய இப்போயும் அந்த யூனிவர்சிட்டி ஸ்வீடன் நாட்டில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் அவங்க பிஏ படிக்கிறாங்க. படித்து டிகிரி படித்து முடித்தோடனே அந்த யூனிவர்சிட்டியிலிருந்தே சுவாமிஜி அவர்களை தேர்ந்தெடுத்து எம்ஏ ஃபிலாசபி படிப்பதற்காக காசி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க அவரை அனுப்புவதற்கான எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணுறாங்க. அப்படி சாமி அவர்கள் கப்பல் மூலமாக ஸ்வீடன் நாட்டிலிருந்து காசி பனாரஸ் யூனிவர்சிட்டிக்கு உட்பலா யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வரும்போது 21 வயது. சுவாமியோட தகப்பனார் சிறு வயசுலேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. சகோதரிகளுடைய பராமரிப்பிலும் அம்மாவுடைய பராமரிப்பிலும் அவங்க இந்தியாவுக்கு வராங்க. ராஜ குடும்பம் என்பதனால அவங்களுக்கு எல்லா விதமான பயிற்சியும் சிறு வயசுலேயே கொடுத்துட்றாங்க. கடலில் பயிற்சி, நீச்சல் பயிற்சி, ஆற்றில் அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூலில், அப்புறம் வால் சண்டை, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுறது, எல்லா விதமான ஒரு அரசனுக்கு என்ன கொடுப்பாங்களோ அந்த எல்லா பயிற்சியும் அவங்களுக்கு, மலையேற்றம் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நம்முடைய இந்திய தேசத்துக்கு வரார், பாரத தேசத்துக்கு வரார். காசி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அவருக்கு முதலாக வகுப்பு எடுத்தவர் நம்மளுடைய முதல் பிரசிடெண்ட் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். அவர் தான் குருவாக இருந்து எம்ஏ ஃபிலாசபிக்கு சாமி அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். சாமி அவர்கள் இந்த விடுமுறை தினத்தில் என்ன செய்யலாம், நம்ம 2 வருடங்கள் தான் நம்ம இந்தியாவில் இருக்க போகிறோம், அதற்குள்ளே நம்ம எல்லாம் சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வட தேசத்தை பூரா சுற்றி பார்க்கணுன்ற எண்ணத்தில் அவங்க வடக்க இமயமலை பகுதியில் அல்மோரா என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவங்க நண்பர்களோடு சேர்ந்து 18,000 அடியோ 20,000 அடிக்கு உயரம் உள்ள இடத்துல அங்கே போகிறாங்க. அங்கே இமயமலையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க நண்பர்கள்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போய், சாமியை கூட்டிகிட்டு போய் பாபாஜி இருக்கக்கூடிய, மகாவதார் பாபாஜி இருக்கக்கூடிய கேவ், அந்த குகைக்கு வர கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சராசரி சாதாரண ஒரு கிறிஸ்தவராக பேண்ட் ஷர்ட் அணிந்து, ஒரு சாதாரண ஃபிலாசபி பற்றி எதுவுமே தெரியாது, ஆன்மீகம் பற்றி எதுவுமே தெரியாது. அவருக்கு ஒரே இன்ஸ்பிரேஷன் என்னென்னா விவேகானந்தர் மட்டும்தான். விவேகானந்தருடைய நூல்கள் நிறையா சாமி அவர்கள் படிச்சிருக்காங்க.
அவருடைய இன்ஸ்பிரேஷனே அதான். போகிறாங்க, அங்கே குகைக்கு போகிறாங்க. குகைக்கு போகணுன்னு எல்லாம் தவம் பண்ணுறாங்க. சாமியை வந்து என்னென்னு கேட்குறாங்க. நாங்கள்லாம் மெடிடேஷன் பண்ணுறோன்னா அவரும் சாமியை உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து தவம் பண்ணுறாங்க. இயற்கையிலே இந்த குண்டலி சக்தி வாசியில் 2 பக்கமும் சுவாசம் போகிறதுனால அவங்களுக்கு அந்த குண்டலி சக்தியின் மூலமாக அவங்களுக்கு அந்த ஒரு சித்தி கிடைக்குது. அந்த சித்தியின் மூலமாக அவங்களுக்கு பெற்ற ஒரு பெரிய மகிமை, ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா, பாபாஜியினுடைய ஒளியாற்றல் உள்ள தேகம் ஒளியாக சாமியினுடைய உடல் முழுவதும் பரவி, இது வந்து சாமியே சொன்னது. இந்த விஷயத்தை அவங்க சொன்னது எப்படி, எந்த விதமாக சொன்னாங்கன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நான் சென்று பாபாஜி உடைய குகையிலே அமர்ந்திருந்தேன். அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி ஆற்றலானது என் தேகத்திற்குள் புகுந்தது. அது புகுந்து என்னுடைய புருவ மத்தியின் இடையிலே வந்து நின்றது. அந்த புருவ மத்தியிலே வந்த அந்த ஒளி ஆற்றலானது என் தேகத்தை மறக்கடித்தது. என்னுடைய தேக சிந்தனையெல்லாம் மறந்து நான் இந்த பிரபஞ்சத்தோட காற்றாக நான் கரைந்து, ஒரு மெழுகுவர்த்தி எப்படி ஒளியை கொடுத்து விட்டு தன்னை கரைத்து கொள்கின்றதோ அந்த போது இந்த தேகம் எனக்கு மறைந்து விட்டது. மகாவதார் பாபாஜியினுடைய முழு கிரேஸ், முழு ஆற்றலும் ஒளிரூபமாக அன்று நான் உணர்ந்தேன் அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் வருது. முதலாக நம்ம ஹிந்து சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் முறை, இந்த வாழ்வியல் முறையில் இருக்கக்கூடிய இந்து சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், இதில் ஏதோ இருக்குது, மகிமை இருக்குது, அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் முதல்ல உற்பத்தியான இடம் மகாவதார் பாபாஜியினுடைய குகையில் தான். அதனால தான் முதல் குருவாக சுவாமிஜி அவர்கள் ஏற்றுக்கொண்டது மகாவதார் பாபாஜி. அவருக்கு கிடைத்த யோகம் கிரியா யோகம். அதுக்கப்புறம் அவங்க குகையிலேருந்து வந்ததுக்கப்புறம் யோகானந்த பரமஹம்சருடைய விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்கொள்கின்றார்கள், தெரிந்து கொள்கின்றார்கள். மாஸ்டர் டிகிரி, அந்த எம்ஏ ஃபிலாசபிக்கான வகுப்பும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த முறையாக அவங்கள் நேபாள், கல்கத்தா அந்த பக்கம் போகணும்னு விருப்பம் வருது. விருப்பம் வரும்பொழுது கல்கத்தாவில் எல்லாம் சுற்றுப்பயணம் போகிறாங்க. எல்லா இடத்துக்கு போயிட்டு அங்கே சிவசங்கரி மாதாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து குழந்தையானந்தர், மதுரையில் இருக்கக்கூடிய காலவாசலில் இருக்கக்கூடிய குழந்தையானந்தருடைய சிஷ்யை. அவங்க வந்து ராஜயோகம் என்ற பயிற்சியை அந்த ஆசிரமத்திலேருந்து இன்றைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த ஆசிரமத்தில். அப்போ சுவாமிஜி அவர்கள் போய் அந்த ஆசிரமத்திலே தன்னை சிஷியனாக ஒப்படைத்து அங்கே ராஜயோக பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொள்கிறார். ஒரு முழுமையான ராஜயோகி எப்படி இருக்கணும் என்பதை அந்த படத்தில் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். அவங்க பின்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிக்கும்போது அதில் அந்த பெர்ஃபெக்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. எப்படி தலை நிமிர்ந்து பத்மாசனம் போட்டு சின்முத்திரை வைத்து அந்த ஒரே நூலாக ஒரு நேர்கூடாக அவருடைய தேகமானது இருக்கும். தன்னை மறந்த நிலையில் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ 2வது குருவாக ராஜயோக பயிற்சி, முதல்ல கிரியாயோகம் முதல் குருவாக பாபாஜியிடம், 2வது சிவசங்கரி மாதாஜி அவருடையிலிருந்து ராஜயோக பயிற்சி அவங்களுக்கு கிடைக்குது. 2 குருக்கள் கிடைச்சிடுறாங்க அவங்களுக்கு சாமிச்சு. இப்படி இவங்க கிரியாயோகம் ராஜயோகம்லாம் தொடர்ந்து யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் கற்றுட்டு வரும்போது நாம் ஏன் அடுத்த முடிவுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உள்மனசில் வருது. இதெல்லாம் முற்புறவினால் வரக்கூடியது, உடனே எல்லாருக்கும் வராது. முற்புறவியில் விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக அவருக்கு அந்த எண்ண எழுச்சியானது வருகிறது. அப்போ முழுமையாக துறவரம் பெற்றுவிட வேண்டும், நாம் துறவுக்கு சென்று விடுவோம் என்ற ஒரு முடிவை சாமி அவர்கள் எடுத்துக்கொண்டார். அப்போ அங்கே காசியில் இருக்கக்கூடிய ஜூனாகடா என்ற இடத்துல சுவாமி அவர்கள் சந்நியாச தீட்சை எடுத்துக்கொள்கின்றார். 3வது தீட்சை சந்நியாச தீட்சை. முதல் தீட்சை கிரியாயோக தீட்சை, 2வது தீட்சை ராஜயோக தீட்சை, 3வது சந்நியாச யோக தீட்சை. ஜூனாகடா என்று சொல்லக்கூடியதில் ஆதிசங்கரர் பரம்பரையில் வரக்கூடிய அது ஒரு அகடா.
அங்கே வந்து நிறைய துறவிகளை உருவாக்குறாங்க, கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் சமுதாய பணி தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. சன்னியாசிகளுக்குமே கூட ஜாதிகள் உண்டு, பிரிச்சிருக்காங்க. மலை சார்ந்த இடத்துல இருக்கவங்கள கிரி, வனம் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய வனம், நிறைய வேத நூல்களை கற்று அதை சாஸ்திரங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேருவங்கள சரஸ்வதி, ஆனந்த, இப்படிலாம் நிறைய பட்டங்கள் உண்டு. அதில் சுவாமிஜிக்கு வந்து ஹனுமந்த்கிரி அப்படின்ற பட்டம் அவங்களுக்கு பேர், பூர்வாசிரமம் பேர் மறைஞ்சு அவங்களுக்கு ஹனுமந்த்கிரி அப்படின்ற பேர் அவங்களுக்கு கிடைக்குது. சன்னியாசம் வாங்கினோடனே அவங்களுடைய குருநாதர் சொன்ன விஷயம் என்ன? முறைப்படி நம்முடைய எந்த சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடர்ந்து பயிற்சி பெறணும். அதன்படி முதல்ல சாமி எடுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பூஜை. தினசரி அவருடைய வாழ்க்கையில் விநாயகரும் மனோன்மணி அம்மா ஸ்ரீசக்கரம் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜபம், அடுத்து சம்ஸ்கிருதம் கற்றுக்கிறாங்க. சாமி அவர்களுக்கு 9 லாங்குவேஜ் தெரியும். ரஷ்யன், லெட்டின், ஸ்வீடிஷ், இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், இப்படி பல்வேறு மொழிகள் சாமி அவர்களுக்கு தெரியும். இப்போ அது ஹிந்தி வரும்பொழுது அது சம்ஸ்கிருதமும் வந்து அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். சம்ஸ்கிருதத்தினுடைய நூல்கள் எல்லாம் சம்ஸ்கிருதத்திலேயே வேத சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறாங்க. இந்த பூஜை, ஜபம், யோக பயிற்சி ஏற்கனவே அவங்க கிரியா யோகம், ராஜயோகம் என்பது அவங்க தொடர்ந்து செஞ்சுட்ருக்கிறாங்க. இந்த 3 பயிற்சிகளும் செய்யும்பொழுது 4வது நிலையாக சாமியார்கள் எடுத்துக்கொண்டது தியானம். இங்கே நம்ம ஆசிரமத்தோட ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் சென்டராக இயங்கி கொண்டு இருக்குது. இந்த அடிப்படையில் தான் வரக்கூடியவங்களுக்கு நாம் பயிற்சி கொடுக்குறோம். முதல்ல பூஜை கற்றுக்கொள்ள வேண்டும், பூஜை நாம் செய்ய வேண்டும். அடுத்து ஜபம் நாம் சொல்ல வைக்கணும். அடுத்து யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, வாசி பயிற்சி, 4வதாக தியான பயிற்சி. இப்படி சாமியார்கள் தியான பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உருவாகும். இந்த தியானத்தை அதிக நேரம் தொடர முடியாமல் அவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் உருவாகும். அந்த சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு அவங்க வடக்க இருக்கக்கூடிய சாது பெருமக்கள்கிட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? தெற்க போய் பாரு அப்படின்றாங்க. வேத சாஸ்திரங்களுக்கெல்லாம் தெற்க தான் நிறைய விடை கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். சரின்ட்டு அப்போ சுவாமி அவர்கள் முடிவெடுத்து தன்னுடைய நண்பர்கள் மூலமாக சென்னை வந்து இறங்குறாங்க. சென்னையில் வந்து இறங்கி அவங்க முடிவு செய்து பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு துறவி ஸ்ரீ அரவிந்த மகரிஷி. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அரவிந்த மகரிஷியை பார்க்கணும் என்பதற்காக அவர்கள் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி வரும்பொழுது இடையில் ஒரு முஸ்லீம் அன்பர் சாமியை பார்த்து, அவருடைய தேஜஸை பார்த்து, நீங்கள் ஏன் திருவண்ணாமலைக்கு போகக்கூடாது? திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே ரமண மகரிஷின்னு இருக்கவங்க பகவான் இருக்காங்க, அவங்கள போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு வழி காட்டுறாங்க. சாமிஜிக்கு என்னன்னு தெரியல, பட் ஆனால் அவர்களுடைய மனசில் ஒரு உந்துதல், சரி நாம் போய் தரிசனம் செய்துவிட்டு அப்புறம் பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லி ட்ரெயின்லேருந்து திருவண்ணாமலையில் கீழே இறங்கிடுறாங்க. இறங்கி ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து மலையை பார்க்குறாங்க. மலையை பார்த்து அடுத்த கால் வைக்கும்போது அவங்களால ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவண்ணாமலையில் எங்கே பார்த்தாலும் சிவலிங்கமாக கால் தொட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கு. எங்கேயும் அவர் வந்து காலை எடுத்து வைக்க முடியல. ஃபஸ்ட்டு ஒரு கால் எடுத்து வைக்கிறார், சிவலிங்கம் முளைக்குது. அடுத்து இந்த கால் எடுத்து வைக்கும்போது சிவலிங்கம் முளைக்குது. மூர்ச்சையாகி கீழே விழுந்துடுறார். சரி, ஒரு ஃபாரின் சன்னியாசி கீழே மூர்ச்சையாகி விழுந்துட்டாருன்னொடனே நம்ம மக்கள்லாம் அவருக்கு போய் மூர்ச்சையை தெளிவித்து அவர்கிட்ட உட்கார சொல்லி அவருக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ தான் சாமிஜி சாஷ்டாங்கமாக திருவண்ணாமலையை கீழே விழுந்து கும்பிட்டு அண்ணாமலையாருடைய அனுமதியை கேட்குறாங்க. என்னால் கால் எடுத்து உன்னை வந்து தரிசனம் செய்ய முடியல, அதற்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்து அப்புறம் கால் எடுத்து வைக்கும்போது அந்த சிவலிங்கம் என்பது மறையும். போய் குளத்தில் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு போய் உள்ள சாமி தரிசனம் பண்ண ஒரு வெள்ளக்கார சாது வராருன்னா உள்ளக்க அவங்களுக்கு அவர் ருத்ரம்லாம் சொல்கிறாங்க. அங்கே உள்ளக்க
சொல்லிவிட்டு பகவானுடைய ஆசிரமம் எங்கே இருக்குன்றதை கேட்டு கேள்விப்பட்டு கால்நடையாக மெதுவாக சாமி அவர்கள் பகவானுடைய ஆசிரமம் ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு அவங்க வராங்க. அந்த நிகழ்வெல்லாம் நடப்பதெல்லாம் சிவராத்திரியை ஒட்டி நேராக போகிறாங்க. அங்கே பகவான் அமர்ந்திருக்காங்க. பக்கத்தில் இருக்க அணுக்க தொண்டரை பார்த்து, ஒரு சாது வந்திருக்கான், அவனுக்கு 3 நாள் தங்குவதற்கு இடம் கொடு அப்படின்னு பகவான் சொல்கிறாங்க. அந்த அணுக்க தொண்டர் பக்கத்தில் போய் சாமி பக்கத்தில் போய் அவர் தங்குவதற்கு ஒரு சின்ன ஓலை குடிசை உள்ள ஒரு சின்ன அறையை ஒதுக்கி கொடுக்குறாங்க. சாமிஜி அவருடைய அன்றாட விஷயங்களை தொடர்ந்து இந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது, தியானம் செய்கிறது, பூஜை சமைச்சு செய்கிறது, ஜெபம் செய்கிறது, இதெல்லாம் முடிச்சுட்டு உணவு முடிச்சுட்டு பகவான் வந்து உட்காந்துக்குவார். இப்படி தான் 2 நாட்கள் நகண்டது. சும்மா உட்காந்துருப்பார் பகவான்கிட்ட, பகவான் இவரை பார்த்துருப்பார். 3ஆவது நாள் வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு சுவாமிஜி அவர்கள் தன்னுடைய அறையில் படுத்திருக்காங்க. படுத்திருக்கும் பொழுது எப்படி பாபாஜி கேவில் ஒளி ரூபமாக அவர் தேகத்தில் உணர்வு ஏற்பட்டுச்சோ அதே ஒரு உணர்வு பகவான் ரமண மகரிஷி அவர்கள் ஒளி தேகமாக சுவாமிக்கு முன்னாடி நின்று அவருடைய கால் பெருவிரலில் உள்ள சுவாமி ரமணகிரியுடைய கால் பெருவிரலில் உள்ள அந்த ஒளி ஊடுருவி அவருடைய நெஞ்சத்திலிருந்து ஆத்மாவிலிருந்து வெளியே வந்து ஒரு பகவானாக காட்சியளிச்சது ஒளி தேகமாக. அப்போ சாமிஜிக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் மனதில் இருந்த சந்தேகங்களை எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம அருமையாக ஒரு இனிய தமிழில் பேசிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த எல்லாருக்குமே இந்த மொழி ஒரு அற்புதமாக நமக்கு புரியும். சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் அருமையாக புரிஞ்சுக்கலாம். அதே போன்று தன்னுடைய தாய்மொழி சாமிக்கு 9 லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் அவருடைய தாய்மொழி ஸ்வீடிஷில் பகவான் ரமண மகரிஷி அவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் ஒவ்வொரு சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொண்டே வருகின்றார். அன்று இரவு முழுவதும் கடந்து விட்டது. இந்த நிகழ்வும் நடந்து முடிந்து விட்டது. அதிகாலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது அவர் படுத்திருந்ததுலேருந்து ஒரு 3 அடி தள்ளி இவர் வீழ்ந்து கிடக்கிறார் கீழே தரையில். அந்த ஒளியாற்றலானது அந்த தேகத்தை தூக்கி அப்படி என்னை தூக்கி அந்த மாதிரி 3 அடி தள்ளி போட்டுருந்துச்சு. ஒரு காண கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சுவிட்டால் நமக்கு எப்படி ஒரு ஆனந்தம் இருக்குமோ அதுபோன்ற ஒரு ஆனந்தத்திலே அவருடைய நித்திய கடமையெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா ஒரு துறவி தங்குவதற்கு 3 நாட்கள் தான் ஆசிரமத்தில் அனுமதி. அது இன்றும் எல்லா ஆசிரமங்களையும் நடந்து வருகிறது. என்னுடைய 3ஆவது நாள் முடிய போகிறது. நம்ம குருநாதர் மூலமாக நமக்கு காண கிடைக்கப்பெறாத ஒரு விஷயத்தை நான் கிடைத்து விட்டது. நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் கூடவே இருக்கணும். இப்படி தான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கும். அது மாதிரி சுவாமி ரமணகிரி அவருடைய எண்ணமும் பகவான் கூடவே இருக்கணுன்ற எண்ணத்தோடு அவங்க பகவானை நோக்கி போகிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறதுக்காக பகவான்கிட்ட பெர்மிஷன் வாங்குறதுக்காக, பகவானே நான் உன் கூடவே இருந்துடணும், உன்னுடைய காலடியிலே என்னுடைய காலங்கள் முடியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக போகும்பொழுது பகவான் அவருக்காக ரெடியாக ஒரு பிக்ஷா பாத்திரம் செஞ்சு வச்சுருக்காரு. பிக்ஷா பாத்திரம் செஞ்சு வச்சுருக்காரு. அந்த பிக்ஷா பாத்திரத்தை கையில் கொடுத்து, நீ போய் தைரியாக ஆசிரமம் அமைத்து பயிற்சி செய்யுன்னு சொல்லிடலாம். பகவான்கிட்ட கவனிச்சிங்கன்னா வந்த வேலையை பாரு அப்படின்ற உபதேசம் யாருக்கு கிடைச்சுன்னா சாதுவம் சாமி கிடைச்சிச்சு. சும்மா இரு அப்படின்னு இந்த உபதேசம் யாருக்கு கிடைச்சிச்சுன்னா திண்ணை சுவாமிக்கு கிடைச்சிச்சு. அவருடைய படித்தவர்கள் அவருடைய தொடுதல் மூலமாகலாம் ஞானம் பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. அவர் வார்த்தைகள் மூலமாக சொன்ன வார்த்தைகள் மூலமாக ஞானம் பெற்றவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கு யாருக்குமே இந்த பிக்ஷா பாத்திரம் என்பது கிடைக்கப்பெறவில்லை. சாமிஜி பகவானை சென்று தரிசிக்கும் பொழுதே துறவு பெற்று தான் போனார். ஒரு துறவிக்கு என்ன கொடுக்க முடியும்? பிக்ஷா பாத்திரம் தான் கொடுக்க முடியும்.
ஒரு பொருளாக, ஒரு அருளாக எடுக்க எடுக்க குறையாத ஒரு அருள் அமுதத்தை பகவான் ரமண மகரிஷி அவர்கள் சுவாமி ரமணகிரிக்கு வழங்கினாங்க. அந்த பிக்ஷா பாத்திரம் இன்றும் நம்முடைய ரமணகிரி ஆசிரமத்தில் மக்களுடைய பார்வைக்காக இன்றும் இருக்கிறது. குருநாதர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்ஷா பாத்திரத்தை பெற்றுக்கொண்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு சாமி அவர்கள் கிளம்பி வந்திருக்கிறார். கிளம்பி வந்து குருநாதருடைய ஆணை என்ன? ஆசிரமம் அமைத்து பயிற்சி. இந்த நிலை என்ன காண கிடைக்காத ஒரு நிலை கிடைத்ததோ அந்த நிலையை தொடர்ந்து நாம் செய்யணும். கொஞ்சம் சமுதாய அர்ப்பணிப்பும் இருக்கணும் அப்படின்ற எண்ணம். அப்போ தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆசிரமம் அமைப்பதற்கு அவங்களுக்கு குருநாதருடைய ஆங்கியை வேணும், அனுமதி வேணும், அவங்க கொடுக்கணும், குருநாதர் தான் கொடுக்கணும். அவ்வளோ ஒரு வைராக்கியம். அதனால் போகிறாங்க, கால்நடை பயணமாக போகிறாங்க, தெரிந்த அன்பர்கள் மூலமாக காரில் போகிறாங்க. அப்படி வட சென்னை பக்கம், திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள பகுதிகளெலாம் சுற்றுப்பயணம் போகிறாங்க. அங்கெல்லாம் எங்கேயுமே பகவானுடைய உத்தரவு அவருக்கு கிடைக்கல. அப்போ தெற்கு பக்கம் திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள பகுதியை சுற்றுப்பயணம் முடித்து அதற்குள்ளாக குருநாதருடைய அருள் பெற்று ஏதாவது ஒரு ஆசிரமம் அமைத்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே தேடத் துவங்குகின்றார்கள். அப்படி மதுரையில் சுவாமிஜி அவர்கள் வரும்போது பூர்வாசிரமத்தில் என்னுடைய பாட்டனார் தாத்தா அவர்கள் பாலசுப்பையா அவர்கள் பேர், அவர்களுக்கும் சுவாமி அவர்களுக்கும் ஒரு பரிசித்தியம் நடக்குது. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது 2 பேருக்குமே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு, ஒரு சகோதர பாசம். பாட்டனாருடைய குரு சுவாமி கிருபானந்த வாரியார். சுவாமி ரமணகிரி அவர்களை சந்தித்த பின் அவர்களுடன் தொடர்ந்து பயணம் செய்த பின் அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டது சுவாமி ரமணகிரி அவர்களை. அப்படி இருவரும் இணைந்து கொடைக்கானல் பகுதி, ஊட்டி பகுதி, கன்னியாகுமரி, அதுக்கான புகைப்படங்கள்லாம் இங்கே இருக்குது, இங்கே பார்க்கலாம். அவர் பாலசுப்பையா அவருடைய பாட்டனாருடைய ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வடுகப்பட்டி என்ற ஊர் தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே தான் அவருடைய வீடெல்லாம் இருந்தது. அப்படி அந்த வீடு வந்து பார்த்துட்டு, இந்த இடம் நம்ம சிறுமலைக்கு அருகாமையில் நம்ம அமர்ந்திருக்கோம், இந்த சிறுமலை இருக்கிற இடத்துல வா பாலு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கால்நடையாக நடந்து வராங்க. வந்து இந்த சிறுமலையில் இருக்கக்கூடிய அருவி, அந்த அருவியில் போய் சாமி அவர்கள் நீராடி விட்டு இறங்கி இந்த பகுதியில் வரும்போது பகவானுடைய பாதம் தனியாக தெரிகின்றது. கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த இடத்தை நாம் வாங்க வேண்டும், பகவானுடைய குருநாதருடைய உத்தரவு கிடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த இடத்த வாங்குகிறாங்க. அது சுவாமி ரமணகிரியின் பெயரில் இந்த இடம் வாங்கப்பட்டது. 7 ஆண்டுகள் இங்கே சுவாமிகள் தவம் புரிந்து இருந்தாங்க. அவங்க வாழ்ந்த அறை நான் தனியாக சொல்கிறேன். அவங்களுக்கு எந்த இடத்துல பகவானுடைய பாதம் கிடைக்கப்பட்டது என்ற இடத்துல நம்ம பின்னாடி வீடியோவில் விஷுவலாக நம்ம பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறில் இதை முடிச்சிடலாம். 7 வருடங்கள் இங்கே இருந்தாங்க. 7 வருடங்கள் இருந்து அவர்கள் இருக்கும் பொழுதே விநாயகர் பிரதிஷ்டை பண்ணாங்க அவங்க கையால். அவங்க இருக்கும்போதே இங்கே விவசாயம்லாம் பண்ணாங்க. அவங்க இருக்கும் பொழுதே தன்னுடைய சமாதிக்கான இடத்தையும் தேர்வு செய்து, எனக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இடம்தான், அந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் சுவாமி ரமணகிரி அவர்களுடைய ஜீவசமாதியானது இருக்கின்றது. அவங்க ஜீவசமாதி ஆகும்போது அவங்களுடைய வயது 34. எப்படி இந்த சமாதி வைக்க வேண்டும் என்ற முறையிலே சொல்லி அந்த கபாலமானது
தேங்காய் மூலமாக தேங்காய் உடைத்து கபாலம் திறக்கப்பெற்று அந்த ஒளி உருவமானது சிவலிங்கத்தின் உள்ளே இருக்கப்பெற்று இந்த சமாதியானது இங்கே உங்களுக்கெல்லாம் அருளாசி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய நந்தி பெருமான் அவர் சுவாமி அவர்களாலேயே செய்யப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கும்போதே செஞ்சுட்டாங்க. இந்த இடம் தேர்வு செய்தது சுவாமி ரமணகிரி அவர்கள். கிழக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி நிறையா உபதேசங்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இங்கே சமாதியாகி இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அருளும் பொருளும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் சென்டர், ஆன்மீக பயிற்சி கூட. அப்படியாக தொடர்ந்து 75 ஆண்டுகள் இந்த ஆசிரமமானது இயங்கி வருகின்றது. 75 வருடங்களாக இங்கே பயிற்சிக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானமும் பொதுமக்களுக்கான அன்னதானமும் நடந்து வருகின்றது. நிறைய தர்மங்கள் நடந்து வருகின்றது. இப்படி தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் சத்தியம் எங்கே இருக்கோ அங்கே உண்மை எங்கே இருக்கோ அங்கே தொடர்ந்து அந்த பயணமானது இருக்கும். இன்றைக்கி காசியினாலே ஹரிச்சந்திர மகாராஜா தான், அவர் உண்மைக்காக போராடினார். அதனால தான் இன்றைக்கும் அந்த உண்மை காசியில் ஹரிச்சந்திர மகாராஜா ரூபத்தில் இருக்குது. அது மாதிரி இங்கே உண்மைத்தன்மை உள்ளது யார் அப்படின்னா ட்ரூத் யாருன்னா ரமணகிரி சுவாமி. அதனால் பல தலைமுறைகள் மாறலாம், ஆனாலும் அவருடைய அருளாசியானது தொடர்ந்து அவருடைய அருள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. 4 தலைமுறைகளாக வந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்காங்க. 4 தலைமுறை இருக்காங்க இப்போ உயிரோடு. அதுதான் பெரிய விஷயம். இப்படி சாமியினுடைய விஷயங்கள்லாம் நிறையா நடந்து வருகின்றது. அது ஒவ்வொரு பார்ட்டாக நம்மளுடைய சேனலில் சொல்லுவோம். ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம்.